أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். புகழனைத்தும் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி, சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் எத்தி வைத்த இஸ்லாமை அதன் தூய வடிவிலே ஏற்றுக்கொண்ட அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களாகிய சுன்னத்துகளை தங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளாக ஏற்று வாழ்ந்த அவருடைய தோழர்கள் மற்றும் அந்த சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கின்ற பொழுது அவன் தவறுகள் செய்யக்கூடிய மனநிலை உடையவனாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அவ்வப்பொழுது மாறு செய்கின்ற குணமுடையவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி மாறு செய்ய மாட்டேன், தவறுகளை செய்ய மாட்டேன் என்று ஒருவர் இந்த பூமியில் வாழ முடியாது. அப்படி இருப்பாரேயானால் அவரை அல்லாஹ் வெகு விரைவிலேயே மரணிக்க செய்து விடுவான். ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, பூமியில் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் உங்களை போக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை நாம் கொண்டு வருவோம். அந்த சமுதாயம் தவறு செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வார்கள், அதற்கிடையே தவறும் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள். இப்போ இது ஒரு நியதியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பாவமே செய்யாத முழுக்க அல்லாஹ்விற்கு அடிபணிந்தே வாழுகிற ஒரு சமுதாயம். அடுத்து நல்லவை கெட்டவைகள் சொல்லப்பட்டதற்கு பின்னால் கெட்டதையும் செய்து அதனால் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக இரண்டு சமுதாயம், ஒன்று ஜின்கள், இன்னொன்று மனித கூட்டம். இப்போ இப்படியான அமைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்துவிட்டு மனிதர்கள் அவனை ஏற்றுக்கொண்ட, குறிப்பாக அவனை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகள் தவறுகளை செய்வார்கள். அப்படி தவறுகள் செய்கிற பொழுது அவர்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறான். பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நம்முடைய மூதாதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நாம் திருமறையிலே பார்க்கிறோம், அல்லாஹ் தடுத்திருந்த ஒரு காரியத்தை செய்கிறார்கள். வேறு பெரிய தவறு எதுவுமே செய்யல, அவங்க பெரிய பாவங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. அல்லாஹ் தடுத்திருந்தான், ஒரு உபதேசத்தை சொல்லியிருந்தான், ஒரே ஒரு உபதேசம், இந்த மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள். இந்த அறிவுரையை மீறி அந்த மரத்தின் அருகிலே நெருங்கினார்கள், அதனுடைய பழத்தை சுவைத்தார்கள். அப்போ இது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்ற ஒரு குற்றம். வேறு தவறு பெருசெல்லாம் செய்யல, அல்லாஹ் போட்ட கட்டளைக்கு மாறு செய்தார்கள். இப்படி அவர்களை மாறு செய்ய தூண்டியது யார் என்று சொன்னால் ஷைத்தான். ஏனென்றால் ஷைத்தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் போட்ட ஒரு கட்டளைக்கு மாறு செய்கிறான். என்னது? இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது, நீங்கள் ஆதமுக்கு சினம்பணியுங்கள் என்று சொன்ன பொழுது அனைவரும் சினம்பணிந்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அப்போ அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான்.
எனவே அல்லாஹ் அவனை விரட்டப்பட்டவனாக அப்புறப்படுத்தி விட்டான், துரத்தி எடுத்து விட்டான். அப்ப இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இதே தவறை நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து இதே தவறை அவனை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் மூமீன்களுக்கு தொடர்ந்து நாம் செய்ய வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை புறக்கணித்து விடுவான், தூக்கி எறிந்து விடுவான் என்று ஷைத்தான் யோசித்துத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யும்படி தூண்டுகிறான், அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இன்னொரு அமைப்பை வைத்திருக்கிறான், ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறான் என்பது ஷைத்தானுக்கு தெரியல. என்ன தெரியல? அவர்கள் வருந்தினார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முயற்சித்தார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் தௌபா செய்தார்கள், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இப்போ இந்த அமைப்பு ஏன் ஷைத்தானுக்கு கொடுக்கல என்று சொன்னால், ஷைத்தானுக்கு அப்படி தௌபா செய்து மீண்டும் அல்லாஹ்வினுடைய அடியானாக வாழ வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாம் தௌபா செய்ய மாட்டோம், பாவம் செஞ்சால் மன்னிப்பு கேட்க மாட்டோம், அப்படியே தான் நம்ம வாழுவோம், நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அப்படிங்கிற மனநிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் முழுக்க முழுக்க ஷைத்தானுக்கு ஒத்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாளை ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியான் அல்லாஹுவை சந்திக்க கூடாது என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு பாவத்தையும் செய்கிற பொழுது, சிறுபாகமாக இருந்தாலும் சரி பெருபாகமாக இருந்தாலும் சரி, செய்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளிலே 17 ரக்காயத்து ஃபர்லான தொழுகையிலே மட்டும் 84 முறை இஸ்திக்ஃபார் தேடி இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். ருக்குவிலே, சஜ்தாவிலே, நிலையிலே நிற்கிற பொழுது, அத்தஹியாத்திலே அமர்கிற பொழுது என்று இந்த 17 ரக்காயத்து, அதுபோக சுன்னத்தான தொழுகைகள் 16 ரக்காயத்து, இந்த ரக்காயத்துகளிலே நீங்கள் இஸ்திக்ஃபாரையும் பாவ மன்னிப்பையும் தேடுகிற அந்த வாசகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 84 முறை தேடி இருக்கிறார்கள். தொழுகையிலே கை கட்டி தக்பீர் கட்டி நிற்கிற பொழுது, சஜ்தாவிலே, ருக்குவிலே என்று சொல்லி எல்லா நிலைகளிலுமே இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். அப்போ என்ன, தொழுகையிலே பாவ மன்னிப்பு தேடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு விட்டுவிடவில்லை. ஒரு நாளில் 70 முறையிலிருந்து 100 முறை நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன். எதற்காக? இந்த ஷைத்தானுடைய குணம், நான் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்ற ஆணவத்தோடு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவனாக, அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல், அதை கவனிக்காமல், அதற்கு என்ன கொஞ்சம் கூட வருந்தாமல் எப்படி ஆணவத்தோடு இருந்தானோ அதுபோல ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் ஆகிவிடக்கூடாது. தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற மனப்பான்மை எப்பொழுதுமே மூமினிடத்தில் இருக்க வேண்டும். அது சிறு கண் பார்வையின் மூலமாக செய்திருந்தாலும் சரி, காதுகளின் வழியாக செய்திருந்தாலும் சரி, நாவின் வழியாக செய்திருந்தாலும் சரி, அல்லது மனதால் நினைக்கக்கூடிய குற்றங்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துக்குமே உடனடியாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடிக்கொள்ளுகிற அந்த பண்பு உங்களிடத்தில் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறான், நம்ம எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறான். அது அவனுடைய வேலை, அவன் அதைத்தான் செய்வேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி பெற்று வந்திருக்கிறான். அப்போ அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை, ஏழ்மையை வாக்களிக்கிறான், வறுமையை பயப்படுத்துகிறான். எனவே வறுமை வந்துவிடக்கூடாது என்கிற அந்த பயத்தோடு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் திரட்ட வேண்டும். அப்படி பொருளாதாரத்தை திரட்டுகிற பொழுது அதில் பொய், புரட்டு, மோசடி எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகிவிடும்? வறுமை வந்துவிடும். இப்படி பொய்யும் புரட்டும் மோசடிகளையும் செய்து வருமானத்தை திரட்டி அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய உணவையும் உங்களுடைய ஆடையும் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் உணவு, குடிபானம், ஆடை இவையெல்லாம் ஹராமாகிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். திட்டம் எப்படி செய்கிறான் பாருங்கள், பயப்படுத்தி கொண்டே இருக்கான். வறுமை வந்துடும், வறுமையை போக்குவதற்காக நீ எப்படி வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை திரட்டு என்று பயத்தை மனிதர்களுடைய உள்ளத்தில் அவன் ஏற்படுத்துகிறான். அப்போ ஹராமான வழியிலே பொருளாதாரத்தை திரட்டி அதை உண்கிறவன், அவன் உடல் முழுக்கவும் ஹராம், அவன் உணவு
அவன் குடிக்கின்ற பானம், அவனுடைய ஆடை, இவையெல்லாம் ஹராமாக இருக்கிற நிலையில் அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் என்ன, பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் என்ன? பாலைவனத்தில் பயணம் செய்து போகிறான் ஒரு மூமின். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் தேவைக்காக அவன் மண்டியிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்கிற செய்தியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என்ன சொன்னார்கள்? மத்அபுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. மத்அமுஹு ஹராம் வ மஸ்ரபுஹு ஹராம், அவன் குடிப்பு தண்ணீர் குடிக்கிறானே அது ஹராமாக இருக்கிறது. வ மல்பசுஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. அன்னா யுஸ்தஜாபுலகும், அவனுக்கு எப்படி பதிலளிக்கப்படும், அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்போ ஷைத்தானுடைய திட்டத்தை இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு முஸ்லிமையும் வறுமையை கொண்டு பயப்படுத்தி அவர்களுக்கு வறுமையை போக்குவதற்காக ஹராமான காரியங்களில் பொருளாதாரத்தை திரட்ட வைத்து அவனுடைய உணவு, அவனுடைய குடிபானம், அவனுடைய ஆடை அனைத்தையும் ஹராமாக்கிவிட்டால் அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய பாவ மன்னிப்பு, இன்ன பிற பிரார்த்தனைகள் எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஒரு கேவலமான நிலையில முஸ்லிம்களை உருவாக்குவதற்காக ஷைத்தான் திட்டமிடுகிறான். என்ன திட்டம்? அஸ்ஸைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, அவன் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான். வயமுருக்கும் பில் ஃபஸாய், உங்களுக்கு மானக்கேடான காரியங்களை செய்யும்படி அவன் தூண்டிக்கொண்டே இருக்கிறான். எனவே என்ன செய்யுங்கள்? இந்த ஷைத்தானை குறித்து நீங்கள் எச்சரிக்கை ஆகிறீர்கள். அவன் அப்படி தூண்டினால், அவனுக்கு நீங்கள் அடிபணிந்து விட்டால், தவறை செய்து விட்டால், உங்கள் தாய் தந்தையர்கள் என்ன செய்தார்கள், உங்கள் மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? உடனே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினார்கள், தௌபா செய்தார்கள். அதே காரியத்தை என்னை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய வழித்தோன்றர்களாக இருக்கிற இந்த முஸ்லிம்களும் மூமின்களும் நீங்களும் அதையே தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். வல்லாஹு யஅதுக்கும் மஃபிரத்தன், அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வாக்களிக்கிறான். நீங்கள் வறுமைக்கு பயந்து தவறு செய்து விட்டீர்களா? அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். நான் இனிமேல் இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்யுங்கள். அப்ப தௌபாவையும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் வாக்களித்து, என்னுடைய அடியார்களே நிராசை அடைந்து விடாதீர்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நெருங்குங்கள். வஃபதுலன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நான் வறுமைக்கு பயந்தவனாக தவறு செய்ய மாட்டேன் என்று சொன்னால், வஃபதுலன், அவன் உங்களுக்கு பொருளாதாரத்தை எப்படியும் ஏற்படுத்தி தருவான், அருளை வழங்குகிறான். நான் மானக்கேடான காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று முடிவு செய்தால் அவன் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறான். அவன் எப்படி வறுமையையும் பாவத்தையும் செய்ய தூண்டுகிறானோ அதற்கு பகரமாக மன்னிப்பையும் உங்களுக்கு அருளையும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்போ பாவ மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு மதிப்பளிக்கிறான். பொதுவாக இறை விசுவாசிகள் இவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது 3வது அத்தியாயத்தினுடைய 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஸத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், இந்த ஈமான் கொண்டிருக்கிறார்களே அவர்களில் யாராவது மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டார்கள் என்று சொன்னால், அவ் லலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், தனக்குத்தானே ஒரு பாவ காரியத்தை செய்து கொண்டார் என்று சொன்னார். இந்த ரெண்டுக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தக்கருல்லாஹ, அவர்களுக்கு அல்லாஹ் என்று நினைவு விட்டது என்று சொன்னால், இதுதான் மூமினுடைய பண்பு. அல்லாஹ்வை பற்றியான நினைவு அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், ஃபஸ்தஃபரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லா 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 என்று சொல்லி பாவ மன்னிப்பை தேடுவார்கள். இது அல்லாஹ் சைத்தானுக்கு கொடுக்காத வாய்ப்பு. இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மூமின்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்கிற பொழுது, பாவமான சிந்தனைகள் வருகிற பொழுது, பாவத்தில் ஏதாவது ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபடுங்கள். அதை நினைக்கின்ற பொழுதே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடிக்கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர தவறுகளையும் பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் வேறு எவனாக இருக்கிறான்? எவனால் முடியும்?
நான் தான் உங்கள் தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பேன். ஏனென்றால் உங்கள் மனநிலை, உங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் தெரிந்தவன் நான் ஒருவன் தான். உங்கள் பெற்ற தாய்க்கோ, உங்களை பெற்ற தந்தைக்கோ, கூட இருக்கக்கூடிய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உங்களை பற்றி முழுமையாக தெரியாது. உங்கள் மனநிலை என்ன என்பது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவன் நான். என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள் எப்பொழுதுமே தவறை செய்து கொண்டு பாவ மன்னிப்பே கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டார்கள். இது ஒரு பயிற்சி மாதிரி எல்லாம் சொல்றான். நீங்க தவறு செஞ்சா பாவ மன்னிப்பு கேளுங்க. ஒரே தவறை 10 தடவை செஞ்சீங்களா, 10 தடவை பாவ மன்னிப்பு கேளுங்க. 15 தடவையா கேளுங்க, 20 தடவையா கேளுங்க. 100 முறை செய்து விட்டீர்களா, பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், வலம் யஸிரு அலா மா ஃபஅலு, அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தில் அவர்கள் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பான்? சும்மா கேட்டு இருப்பானா? ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறோம், ஒரு தவறு செய்கிறோம், ஆசிரியர் திட்டுறார், அடிக்கிறார், மறுபடியும் செய்கிறோம், மறுபடியும் திட்டுறார், அடிக்கிறார். அப்போ என்ன செய்வாங்க? சரி, செய்யக்கூடாது, செஞ்சால் திட்டுவாங்க, அடிப்பாங்க, நம்மளை தண்டிப்பாங்க அப்படின்னு அந்த தவறுலேருந்து அந்த அந்த மாணவன் என்ன செய்வான்? ஒதுங்கி கொள்வான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, கேட்டே இருங்க. நீங்கள் செஞ்சுட்டே இருக்க போகிறீங்களா? இல்லை. இது ஒரு தர்பியத்து. இந்த தர்பியத்தின் மூலமாக நீங்கள் அந்த பாவத்தை விட்டு விலகி கொள்ளுகிற நேரம் விரைவில் இருக்கும். அது நடக்கும். அந்த பாவத்தை முழுமையாக நீங்கள் விட்டு விடுவீர்கள். எதற்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுகிறீர்கள்? என் மீது இருக்கக்கூடிய அச்சத்தால் தான் மன்னிப்பு கேட்கிறீர்கள். எனவே அந்த இறையச்சம் அந்த தவறில் உங்களை நீடித்திருக்க விடாது. எனவே தவறு செய்தால் அசட்டையாக இருக்காதீர்கள், அதை பொருட்படுத்தாமல் இருக்காதீர்கள். நீங்கள் செய்கிற தவறுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு அந்த வசனத்தில் அறிவுரை சொல்லுகிறான். அப்போ இது மாதிரி என்ன செய்யணும்? நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல பாவ மன்னிப்பு கேட்பதற்கென்று அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், மிகச்சிறப்பான ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் இதை தெரிந்து புரிந்து தினந்தோறும் தங்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் பாருங்கள். 8வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்திலே சொல்லுகிறான், வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், நபியே, நீங்கள் இந்த இறை விசுவாசிகளோடு வாழுகிற காலம் வரையிலும் அவர்களை நான் பாவத்தினால், அவர்கள் செய்கிற அக்கிரமத்தினால், அவர்கள் செய்கிற தவறினால் நான் அழிக்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கு வேதனையை தரமாட்டேன். எப்ப? நீங்க உயிரோடு சகாபாக்களோடு அந்த உம்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நான் அவர்களை, அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் என்ன செய்ய மாட்டான்? லா யுஅத்திபஹும், அவன் உங்களை அதாபு செய்ய மாட்டான், வேதனை தரமாட்டான் என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே, நீங்கள் இருக்கும் வரை அல்லாஹ் உங்களோடு இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? தண்டனை தரமாட்டான். போர் செஞ்சாங்க, வறுமையில் இருந்தாங்க, அதெல்லாம் சோதனைகள் தான். ஃப்ரீடமாக இருந்தாங்க, ஒரு நாட்டை அமைத்தார்கள், அந்த நாட்டுக்கு தங்களுக்கு என்று சட்டத்தை வைத்துக் கொண்டார்கள், இராணுவத்தை அமைத்துக் கொண்டார்கள். யாரும் அங்கே கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம், ரசூலைத்தான் பின்பற்றுவோம் என்று ஒரு அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்த சமுதாயமாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் போர் செய்ய வேண்டியது இருந்தது, வறுமை இருந்தது. ஆனால் அல்லாஹ் அவர்களை துன்புறுத்தவில்லை, வேதனைப்படுத்தவில்லை, தண்டிக்கவில்லை. பெரும் பேரிடர்களை கொண்டு, சுனாமியை கொண்டோ, பூகம்பங்களை கொண்டோ, வேறு ஏதாவது பெரும் மலைகளை கொண்டோ, பெரும் பெரும் பஞ்சத்தை கொண்டோ அல்லாஹ் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து நாசமாக்கி விடவில்லை. முந்தைய சமுதாயங்களிலே நடந்தது. நபிமார்களை பின்பற்ற மறுத்தார்கள், அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்தான். அப்படி ஒரு நிலை நபியே நீர் இருக்கும் வரையிலும் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படாது. ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள், இப்போ ஏற்படலாம் இல்லையா? இப்போ எப்போ வேணாலும் நமக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்படாமல் நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தஃபிரூன். அல்லாஹு அக்பர்.
இன்னும் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். எப்போ தெரியுமா? வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். வாக்குறுதி தருகிறான். 8வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்தை எடுத்து திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். நீங்க எப்பெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்பெல்லாம் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான், உங்களை வேதனைப்படுத்த மாட்டான், அசிங்கப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான், வறுமை ஏற்படுத்த மாட்டான். தெளிவாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து பாவ மன்னிப்பை மட்டும் கேளுங்கள். நீங்கள் செய்கிற தவறுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு மட்டும் கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? வாக்குறுதி தருகிறான். இப்போ பாவம் செய்வருடைய நிலை என்ன, அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வமன் தாப வஅமில சாலிஹன், யார் தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து பாவம் மீழ்ச்சி பெற்று அதோடு விட்டுவிடாமல் அதை தொடர்ந்து வஅமில சாலிஹன், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நல்ல அமலை செய்கிறார்களோ ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி முதாபன், அவர்தான் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக தௌபா செய்து மீண்டவராக மீண்டு விடுகிறார். அப்போ பாவ மன்னிப்பு கேட்கணும், அந்த பாவத்திலிருந்து விடுபடணும், விடுபட்டுட்டு நல்ல அமல்களை செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, நீங்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விடுங்கள். ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விடுங்கள். அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். இப்போ பாருங்கள், ஒரு பாவம் இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி வார்த்தெடுக்கப்பட வேண்டும்? ஒரு பாவம் இல்லாத சமுதாயம், தவறு செய்தாலும் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் இருக்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பாவ மன்னிப்பு கோருகிற விஷயத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். இந்த துஆவை யார் அதிகாலை, அதாவது சுபுஹ் நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ அவர் இரவு, அதாவது இஷா நேரம் வரும் வரைக்குள் மரணித்து விட்டால் அவர் சூனத்திற்கு சென்று விடுவார். உறுதியாக சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அவர் சூனத்திற்கு சென்று விடுவார். இஷாக்கு முன்னாடி, இஷானாக்க இஷா வந்த நேரத்தில், இரவு அப்போ தான், இஷாங்கிறது தான் இரவு, இஷா நேரம் வரை, இரவு நேரம் வரை அந்த நேரத்திற்குள் அவர் மரணித்தால் சூனத்திற்கு சென்று விடுவார். பிறகு யார் இரவில் இந்த துஆவை ஓதுகிறார்களோ, இஷாவுக்கு பின்னாடி யார் ஓதுகிறார்களோ அவர் சுபுஹ் வருவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சூனம் சென்று விடுவார். அப்படி என்ன இந்த துஆல் இருக்குன்னு சொன்னால் பாவம் மன்னிப்பு. துஆல வேறு ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற வார்த்தை. அந்த வார்த்தைகளை எல்லாம் ஜோடித்து ஒரு வாசகமாக அமைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள். இந்த செய்தி புகாரியில் 6306வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அல்லாஹும்ம அந்த ரப்பி, இறைவா நீ என்னுடைய ரப்பாக எஜமானாக இருக்கிறாய், என்னை படைத்து பரிபாலித்து எனக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்து கொடுக்கிற இரட்சகனாக நீ இருக்கிறாய். லா இலாஹா இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இது வாக்குமூலம். என்ன வாக்குமூலம் தரோம்? உன்னை மட்டும்தான் வணங்குவேன், நீ மட்டும்தான் இறைவன், நீதான் என்னை படைத்திருக்கிறாய் என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறோம். அடுத்தது ஹலக்தனி, நீதான் என்னை படைத்திருக்கிறாய். வ அன அப்துக, நான் உனது அடியானாக இருக்கிறேன். வ அன அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது, என்னால் இயன்றவரை உன்னுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில், உனக்கு செய்த உடன்படிக்கையின் அடிப்படையிலும் நீ கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலும் என்னால் இயன்றவரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அவுதுபிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த தவறுகள் பாவங்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அபூலக பின் நிஅமதிக அலா அலைய, நீ என் மீது செய்திருக்கக்கூடிய அருட்கொடையை கொண்டும், அபூகலக பி தம்பிக்க, நான் செய்திருக்கிற பாவத்தை ஒப்புக்கொண்டும் நான் உன்னிடத்தில் அடைக்கலமாகிறேன், நான் உன்னிடத்தில் சரண்டர் அடைகிறேன். எனவே என்ன செய், ஃபிர்லி, எனக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள். இந்த துவாவை யார் காலையில் சுபுஹ் தொழுகையில் சுபுஹ் நேரத்தில் ஓதுகிறாரோ அவர் இசா தொழுகை வரையிலும் மரணித்தால் நேரடியாக சுவனம் சென்று விடுவார். அதே போல் இசா தொழுகையிலே ஓதிவிட்டார் என்று சொன்னால் மறுநாள் சுபுஹ் நேரம் வரையிலும் அவர் மரணித்தால் அவர் சுவனம் சென்று விடுவார் என்கிற செய்தியை நம்ம புகாரியில் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை கெடுப்பதற்காக திட்டமிட்டு எல்லா வகையான தீமைகளையும் உலகளாவிய அளவில் மனிதர்களையே பயன்படுத்தி அதை முழுமையாக பரப்பி அதன் மூலமாக மனித சமுதாயத்தை வழிகெடுத்து கொண்டிருக்கிற ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு, அதில் நாம் அந்த வலையிலே நாம் சிக்கிவிட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த பாவ மன்னிப்பும் என்கிற தௌபாவும், அதாவது இஸ்திஃபார் தேடுகிற பாவ மன்னிப்பும் பாவம் மீழ்ச்சி என்கிற தௌபாவும். அதாவது பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள், அவர்கள் இஸ்திஃபார் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக தௌபாவுக்கு வந்து விடுவார்கள். இஸ்திஃபார் செய்வார்கள், அந்த இஸ்திஃபார் செய்ய 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 அவர்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன, தௌபா. தௌபா என்று சொன்னால் பாவ மீழ்ச்சி, ஒரு பாவத்தை முழுமையாக விட்டு வெளியேறுவது என்கிற நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு இப்படி ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்போ இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் எப்பொழுது நாம் தவறு செய்தாலும் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும். உங்களுக்கு செல்வ பெருக்கு, உங்கள் பாவ மன்னிப்பு, உங்கள் செல்வ பெருக்கு, அல்லாஹ்வுடைய அருள் கருணை இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்திஃபார் மட்டும் செய்து பாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த துஆவை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நாளில் பல முறை செய்து பாருங்கள். நீங்களே அனுபவத்திலே உணரலாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற அருளையும் அவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நிம்மதியையும் அழகான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு அமைவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். நம்ம குடும்பத்தார்களுக்கும் இது சொல்லித்தரணும். சொல்லித்தந்து அதிகமாக வீடுகளில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று எப்படி நீங்கள் திக்ர் செய்கிறீர்களோ அதே போல் இந்த பாவ மன்னிப்பையும் தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய மன்னிக்கின்ற அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவனதுல் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.